தேவன் தாமே நல்ல நாளை எங்களுக்கு தந்திருக்கிறார். So we have today with the translation Tamil to English, our daughter Rochelle Diome will translate you in English. So உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்ஸையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். I greet you all in the name of Jesus and from my bottom of my heart and to every pastor too. விசேஷமாக இன்றைய நாளிலே நீங்கள் அநேகர் புதிதாக வந்திருக்கிறீர்கள். Especially a lot of people have come here, new here. ஆகவே நாங்கள் மனிதனுடைய வாழ்க்கையை அறிந்து கொண்டு அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பது எங்களுக்கு நல்லது. So it is good that we know a man and change our lives like that. நாங்கள் எங்களை மாற்றி அமைக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மனநலத்தை காண்கிறோம். If we transform our lives, we see a goodness in that. இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு முக்கியமான பேசிக்ல இருந்து நாங்கள் போகிறோம். So today we're going to go from the basics. அவை தேவனுடைய சித்தம், தேவனுடைய தொடர்ச்சியான செயல்பாடு என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். Let's see about the will of God and the continuation of it. எங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எங்களுடைய ஆத்மா. The problem of all our problems is our soul. எங்களுடைய ஆத்மாவிலே வருகிற பிரச்சனைகள் எங்களுடைய சரீரத்துக்கு இடரலாய் இருக்கிறது. The problems that we have in our soul is a problem. ஆகவே எங்களுடைய ஆத்மாவிலே 4 பிரிவுகள் இருக்கின்றன. So there are 4 types in our soul. முதலாவதாக மனம். First of all, our heart. இரண்டாவது அறிவு. Second of all, the mind. மூன்றாவது உணர்ச்சி. Third of all, our feelings, emotions. நான்காவது சித்தம். Fourth of all is the will. ஆகவே இந்த 4 காரியங்களும் ஒரு மனிதனுடைய ஆத்மாவை ஆக்கிரமித்திருக்கிறது. So these 4 things make the soul. ஆகவே வேதத்திலே இருந்து நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். We can learn a lot of things from the Bible. நாங்கள் யோபுவினுடைய புத்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும்போது, we look in the book of Job 10 verse 1, அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமா ஜீவனை ஆரோசிக்கிறது, என் துயரத்துக்கு இடம் கொடுத்து மனச்சஞ்சலத்திலே பேசுவேன் என்கிறார். Job is saying that he's speaking from his heart, from the sorrows of his heart. ஆகவே அவருடைய ஆத்மாவிலே பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அது அவருக்கு மனச்சஞ்சலத்தை உண்டு பண்ணுகிறது என்று பார்க்கிறோம். So there we see that there are problems in his heart and that makes him sorrowful. ஆகவே ஆத்மாவிலே மைண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு மனது இருக்கிறது. So there is something called mind in our soul. அப்ப இந்த மனது அநேக இடத்தை பிடித்துக் கொள்கிறது. So this mind takes a lot of place in it. அந்த மனிதனுடைய மனதிலே தான் அவனுடைய சிந்தனை பிறக்கிறது. So in that mind there births our thoughts. ஆகவே எங்களுடைய சிந்தனைகள், புறப்படத்தின் செயல்பாடுகள் மனம் என்ற மனித வாழ்விலே அநேக இடங்களை அது பெற்றுக் கொள்கிறது. So this thought that is in our mind, it takes a lot of place in our body. மனம் என்று சொல்லுகிறது ஒரு வீடியோ போன்றது. So it is like a video. ஆகவே இந்த வெளி உலகத்திலே என்ன நடக்கிறது என்பதை கவனமாக பார்த்து உள்ளே வீடியோவிலே பதிந்து கொள்ளுகிறது. It looks carefully what is happening outside in the world and it takes into the heart. அவனுடைய அந்த வெளியே எடுக்கிற அந்த வீடியோ போன்ற காரியங்களை அந்த மனதினுடைய டீப்னஸ் மைண்டிலே அது பதிந்து கொள்ளுகிறது. So it looks everything out like a video and it puts it deep down in the heart. இரண்டாவது அறிவு. Number 2, our mind. இந்த மனித ஆத்மாவிலே இரண்டாவது பகுதி இன்டெலெக்ட் என்று சொல்லப்படுகிற அறிவு இருக்கிறது. So this number 2, part 2 is our intellect in our minds. வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 2வது வசனத்திலே, Proverbs 19 verse 2 it says,
ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று சலமோன் சொல்லுகிறார். It is not good for the soul not to have this mind, this intellect. ஆகவே எங்களுடைய ஆத்துமா அறிவுள்ளதாய் இருக்கிறது. So our soul, it has this intellect. முதலாவது நாங்கள் பார்த்தோம் மனது, இரண்டாவது அறிவு. Number one, we saw this heart, and number two, we see in this mind, this intellect. மூன்றாவதாக உணர்ச்சி. Number three is our feelings. அதாவது எமோஷன் அல்லது ஃபீலிங் என்று சொல்லுவோம். We say emotions or feelings. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் மத்தேயு 26:28 சொல்லுகிறார். We see Jesus in Matthew chapter 26, 26, verse 28. verse 28, verse 26. அங்கே ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். That Jesus is saying that the heart is so sorrowful in that place. அவருடைய மைண்ட் துக்கத்துக்கு ஏதுவாக அவருடைய ஆத்மாவிலே அந்த ஃபீலிங்கை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். So in his heart he gets a feeling that he's so sorrowful. ஆகவே துக்கம் என்கிறது ஒரு வித உணர்ச்சி. So sadness is a kind of a feeling. அதே போல மகிழ்ச்சி என்கிறதும் ஒரு விதமான உணர்ச்சி. Just like that, happiness is a kind of a feeling. ஆகவே மகிழ்ச்சியும் துக்கமும் எங்களுடைய ஆத்மாவிலே இருக்கிற ஒரு நல்ல உணர்வுகள். Those are good feelings in our heart, which is happiness and sadness. ஆகவே ஆத்மாவிலே ஒரு பகுதியாக உணர்ச்சியும் காணப்படுகிறது. So a part of our soul is also feelings. நான்காவது பகுதியாக சித்தம், will. Number 4 is the will. ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவருடைய சித்தம் நிறைவேறும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். So we know that in every man's life should the will be done. ரோமர் 12:2 சொல்லுகிறது. Romans 12 verse 2 it says, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் போடாமல் do not be like the world. நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக, but know the good and the perfect will of God. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகிறார். So from the renewal of your mind, it becomes new. ஆகவே உங்களுடைய மனம் புதிதாகிறது என்கிற அந்த காரியம் அவருடைய சித்தம் என்ற காரியத்தோடு இடப்படுகிறது. So this renewal of your mind is connected to the will of God. ஆகவே ஒரு மனிதனிலே மனம், அறிவு, உணர்ச்சி, சித்தம் ஆகிய 4 பிரிவுகளும் செயல்படுகிறது. So these 4 things are in a man's soul. ஆகவேதான் எங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே நாங்கள் மறுரூபம் ஆக வேண்டும். So that is why, because of the renewal of our mind, we get transformed. ஆகவேதான் எங்களுடைய வாழ்க்கையிலே अनेक பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம். So we face a lot of problems in our lives. எங்களுடைய பிரச்சனைகளை நாம் எப்படி அதை தீர்த்துக் கொள்ளுகிறது என்று தெரியாதவர்களாய் இருக்கிறோம். We sometimes don't know how to solve these problems as humans. இதனாலே எங்களுக்குள்ளே अनेक பிரச்சனைகள் வருகிறது. So that is why a lot of problems comes in to our hearts. குழப்பங்கள் ஏற்படுகிறது. A lot of confusions come in. இப்படியான சூழ்நிலையிலே நாம் எப்படி இதை சந்திக்கிறோம் என்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. So these times we don't know how to face these things. ஆகவேதான் முதலிலே நாம் எப்படியாக இந்த மனநோய்க்கு ஆளாகிறோம் என்று நாம் அறிய வேண்டும். So that is why it is important how to face all these things. எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் அம்மாவினுடைய வயிற்றிலே இருக்கும் பொழுதே நாம் பாதிக்கப்படுகிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். We all know that we are even affected in the mother of our wombs, in the wombs of our mother. ஆகவேதான் வெளியே அந்த குழந்தை ஒன்று பிறக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையிலே பாதிப்பான ஒரு வாழ்க்கை காணப்படுகிறது. So that is why when the baby comes out, it faces a lot of things.
ஆகவேதான் வயிற்றிலே இருக்கிற அந்த குழந்தைக்கு மனப்பாதிப்பு இருக்கிறது என்றால் அதுக்கும் மனநோய்க்கும் சம்பந்தம் என்ன என்று நீங்கள் யோசிக்கலாம். So you may think, how does it affect the baby that is in the womb of the mother? நம்முடைய கஷ்ட காலங்களும் மனப்பிரச்சனைகளும் இந்த உலகத்திலே பிறந்த பின்புதான் ஏற்படுகிறது. So all our things, all the problems that happen after we are born in this world. எங்களுடைய குழந்தை பருவத்திலே ஏற்படுகிற முக்கியமான மனப்பாதிப்பு every affecting things that happen when we are in our child age, when we are small, பல காலம் கழித்து அது ஒரு வகை மனநோயாக பெரிதாக மாறுகிறது. So it becomes as a problem in our soul later on. இப்பொழுது கருவிலே தாயின் வயிற்றிலே கருவிலே இருக்கும் பொழுது என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்று நாங்கள் அறிய வேண்டும். So we need to know what is going to happen in the womb of the mother when the baby is in the womb of the mother. ஏனென்று சொன்னால் ஒரு குழந்தைகள் அநேகர் வயிற்றிலே குழந்தை கருவாக இருக்கும் பொழுதே ஏற்படுகிற மனப்பாதிப்பு அது அவர்கள் வெளியே வரும் பொழுது அவர்களுக்கு அதை பாதிப்பாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. So the things that affect the baby that is in the mother's womb, when it comes out, it makes a great consequence on the baby when it comes out. தாயின் வயிற்றிலே குழந்தை இருக்கும்போது when the baby is in the mother's womb, தாய்க்கு ஏற்படும் பயம், the fear that the mom has, படபடப்பு தன்மை, or the fear or everything that happens to her, அல்லது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, or a situation where the mother is not being protected, இவை மூன்றும் பெரும்பாலும் மனநோய் ஏற்பட அடிப்படை காரணமாக அமைந்து விடுகிறது. So these are the basic things of the problem that happen when the baby is small in the mother's womb. இத்தகைய பயங்கள் எந்த வயதிலும் தோன்றதுக்கு சந்தர்ப்பம் உண்டு. So these fear they can happen at any age of time in your life. ஆனால் அவை உடனே வெளிவர வேண்டும் என்ற முக்கியமும் இல்லை, அவசியமும் இல்லை. But it doesn't have to be so that it comes out on the moment, on the instant. ஏதாவது ஒரு காலகட்டத்திலே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே இது திடீரென வெளிவருகிறது. It might come out at any point of time in your life. அப்பொழுது ஆராயும் பொழுதுதான் அந்த மனப்பாதிப்பு ஏன், எங்கே, எப்போ, எந்த வயதில், எந்த காரணத்தினால் ஏற்பட்டது என்பதை அறியலாம். So later on, if you see that come out, you can then know what happened at which age and when it happened. ஆகவே ஒரு மனிதனுடைய மனப்பாதிப்பு, so the problems of the man that is in his mind, his heart, யாரால் ஏற்பட்டது, by whom it is being created, எந்த சூழ்நிலையால் ஏற்பட்டது, by which situation it happened to be so, என்னென்ன சிக்கல்கள் மூலம் அது ஏற்பட்டது என்பதை, so because of which problems it happened, நாங்கள் மருந்துகள் மூலமாக கண்டுபிடிக்க முடியாது. You cannot find it through medicines. ஆகவே ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலே இருக்கும் பொழுது, so when the baby is in the mother's womb, அந்த குழந்தை ஒரு ஸ்கூலிலே இருந்து அது படிப்படியாக வளர்ந்து வருகிறதை போல தாயின் வயிற்றில் இருந்து வளர்ந்து வருகிறது. Just like a baby is growing in school step by step, it is growing in the mother's womb. ஆகவே தாயிடம் இருந்து குழந்தை உணவை மாத்திரம் பெற்றுக்கொள்ளவில்லை. The baby is not just getting the food from the mother, உணர்வையும் சேர்த்துத்தான் பெற்றுக்கொள்கிறது. but it also gets the feelings from the mother. தாயின் வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுது, when the baby is in the mother's womb, தாயினுடைய எண்ண அலைகள் அப்படியே குழந்தையை சென்று அடைகின்றன. so all the thoughts that is in the mother's head comes to the baby directly. உதாரணமாக கல்வி அறிவும் சிறந்த கலைத்திறன் கொண்ட தாயாக இருந்தால், for example, if the mom is well educated and well talented, கருவுற்ற அந்த காலத்திலே இருந்து அந்த கல்வியிலும் கலைகளிலும் மனம் ஒன்றி ஈடுபடும் போது, so in the womb the baby it gets one with the mom's mind and thoughts, அந்த காரியங்களிலே அந்த தாய் தன்னை மறந்து
அதிலே விருப்பத்தோடு கல்விகளையும் கலைகளையும் பெற்றுக்கொள்ளும் போது So when the mom learns it in the mother's womb in that time with many interests, அது குழந்தையை சென்றடைகிறது. that also reaches the baby. ஒரு குழந்தை தன்னுடைய 5வது மாதத்திலே கேட்கும் திறனையும் அதை கிரகிக்கிற அதை உணர்ந்து கொள்ளுகிற திறனையும் அது பெற்றுக்கொள்ளுகிறது. The baby in the 5th month, it gets the skill of hearing and also of knowing everything. ஆகவே தாய் என்னத்தை அறிந்து கொள்ளுகிறாரோ அதை அந்த குழந்தை 5வது மாதத்திலே இருந்து அறிந்து கொள்ளுகிறது. So whatever the mom knows in the 5th month, the baby also gets to know it. எங்களுடைய காலத்திலே ஒரு குழந்தை பிறந்தால், in our age where a baby is being born, அந்த குழந்தையை எங்களை பார்க்க வைப்பதற்கு 3 மாதம் ஆகும். It takes 3 months for the baby to see us. ஆனால் இப்போ பிறக்கிற பிள்ளைகளை பார்த்தால், all the babies that are born now, 3 நாளிலே அது மேலே கண்ணை உயர்த்தி அங்கேயும் இங்கேயும் பார்க்கிறது. in 3 days it is looking up and here and there and looking at us. எனக்கு கடந்த 2 வாரத்துக்கு முதல் ஒரு கிராண்ட்சன் பிறந்தார். 2 weeks ago a grandson was born to me. 4வது நாள் அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். On the 4th day they came home. அவர்கள் கையிலே அந்த 4வது நாள் குழந்தையை கையிலே வைத்திருந்தார்கள். So the 4-day-old baby, it was in the hands of the mother and dad. நான் அதுக்கு பின் தலைப்பக்கம் நின்று என்று 3 தரம் செய்தேன். So I was in the back side of the baby and did those sounds. அந்த குழந்தை உடனே கண்ணை உயர்த்தி மேலே பார்க்கிறது. Baby is suddenly looking up and looking at me. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. He was so excited and surprised. அந்த நாட்களிலே இப்பொழுது 60-65 வருஷங்களுக்கு முதல் பிறக்கிற குழந்தைகளுக்கும், so the babies that were born 60-65 years ago, இப்பொழுது பிறக்கிற பிள்ளைகளுக்கும், and the babies that are being born now, 1000 மடங்கு வித்தியாசங்கள் காணப்படுகிறது. There are 1000 times difference when we look and compare to them. அந்த குழந்தையினுடைய அறிவு, ஞானம், செயல்பாடு எல்லாம் மிகவும் துரிதமாகவும் இலகுவாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. So the knowledge and the everything that the baby does is so much more different than the babies that were born before. அதே வேளையிலே ஒரு தாய், in the same time when a mom, துக்கம், வேதனை, கவலை, கண்ணீர், பயம் இப்படியான சூழ்நிலையிலே இருக்கும் பொழுது, so when the mom is going through all those things, the sorrows and hard times in her life, அந்த குழந்தையும் அவ்வளவு உணர்வுகளையும் அது பெற்றுக்கொள்ளுகிறது. so the baby is also receiving all of the things that the mom is going through. அந்த குழந்தை கல்விகளை, கலைகளை மாத்திரமல்ல, not just the skills and everything that the mom owns, it takes in. தாயினுடைய கவலையையும் கண்ணீரையும் கூட அந்த குழந்தை கவனித்து அதை பெற்றுக்கொள்ளுகிறது. But the baby also sees and receives the hard times and the tears of the mom. தாயினுடைய மனதில் ஏற்படுகிற மௌனமான சோகம், silent the silent sorrow that is happening in the heart of the mother, அது அநேகமாக குழந்தையை பாதிக்கிறது. it also affects the baby. ஆகவே இன்றைக்கு குழந்தைக்கும் தெரியாது, தாய்க்கும் தெரியாது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்று புரியாதபடி இந்த உலகத்திலே வாழ்கிறோம். So sometimes we live in a world that the mother and the baby doesn't know what is going on. இதனாலே தாய் மனம் உடைந்து அழும் பொழுது, that is why when the mother breaks down and cries, அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தையும் அது பாதிக்கப்படுகிறது. it is affecting the baby that is also in her womb. ஆகவே பயம், கவலை, துன்பம், வேதனை இப்படியான ஆழமான பிரச்சனைகளும் உணர்ச்சிகளும் ஒரு தாயின்
வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது அது குழந்தையை பாதிக்கிறது என்பதே உண்மை. So it is fact that it affects the baby that when the mother is going through hard times and sorrows and big problems and deep problems. ஆகவே இன்றைக்கு அநேக பிள்ளைகள் குழந்தைகள் பாதிக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் பயமும் பாதுகாப்பின்மையும் இன்றைக்கு மனநோயின் அடிப்படையாக இருக்கிறது. So the main reason that many babies are being affected now is fear, and where the mother was also scared of no protection. ஆகவே இந்த சூழ்நிலையில் தாய் கவலைகளுடன் கண்ணீருடன் போராடும் போது So now when the mother is fighting with sorrows and tears, அந்த குழந்தையும் கவலையும் கண்ணீரும் பயத்தோடும் கொஞ்சம் மெல்லும் மெல்லமாக அது வளர்கிறது. So the baby is also growing with fear and problems and all the things. ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே மனதினாலே அடிபடுகிறது. So before the baby is being born into this world, it is being affected in its heart. பயத்துடனும் மனப்பாதிப்புடனும் பிறக்கிறது. So it is being born with fear and the affection in the heart. இந்த பயங்களை எந்த காலத்திலும் அழிக்க முடியாது. We can never destroy these fears in its life. இந்த பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய வாழ்க்கையின் பிரச்சனையை யாருக்கும் தெரிவதில்லை. So no one is going to know the problems and everything that the kid is being affected to. ஆனால் இந்த குழந்தை பிறந்து அநேக வருஷங்களுக்கு பின்பதாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த குழந்தைக்கு மனப்பாதிப்பு இருக்கிறது என்று வெளிப்படுகிறது. So after so many years the baby is being born, then we realize that the baby is being affected in its heart and its soul. இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே குழந்தைகள் கருவிலே மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தையா என்று எப்படி கண்டுபிடிப்பது? So how do we know that if the baby is being affected in the mother's womb? That we're going to see now. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் என்றால், why am I teaching this to you now? நாங்கள் போதகர்களாக கிறிஸ்தவர்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கிறோம். So we are people as pastors, as people of God, or people that help God's people. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் அறிந்து வைத்திருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு இது எங்களுக்கு பெரிதும் உதவுகிறது. So when we know all these things, it is so much easier for us to help people. So முதலாவதாக இந்த பாதிக்கப்பட்ட குழந்தையை நாங்கள் கண்டுபிடிப்பது எப்படி என்றால், how do we realize the kid is being affected? Number one, இந்த குழந்தைகள் யாருடனும் கூட பழக மாட்டார்கள். The baby will not associate with so many people. மற்றவர்களோடு சேர்ந்து கலகலப்பாக சிரித்து ஓடி பாடி சந்தோஷமா இருக்க மாட்டார்கள். Will not be happy like all the other kids that is running and playing and being like சோர்வாக காணப்படுவார்கள். It will always be tired. இந்த பாதிப்பு அந்த குழந்தையினுடைய 5 வயதிலே இருந்தும் உருவாகலாம், 2 வயதில் இருந்தும் உருவாகலாம். So this can happen from the age of 5 or also in the age of 2. சில வேளைகளிலே 8 வயதிலே இருந்து 15 வயதுக்கு பின்பும் இது ஏற்பட சான்ஸ் உண்டு. So it can also happen later in its life. ஆகவே இது எப்பொழுது வெளிப்படும் என்பது எங்களுக்கு தெரியாது. So we never know when it is going to come out. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அந்த பிள்ளையை பாதித்தது வெறும் காலங்களிலே அதை அறியலாம். So but we can realize it so much more later in life that it affected the kid. இரண்டாவது, ஏதோ ஒரு விதமான பயம் எப்பொழுதும் இந்த பிள்ளைகளிடத்திலே காணப்படும். Number 2, the kid will be somehow fearful in any way. சிறு வயதிலேயே தாழ்வு மனப்பான்மை, சோர்வு எப்படியான காரியங்கள் இவர்களுக்கு காணப்படும். From a young age, the kid will have low self-esteem and tiredness in its heart. பெரிய ஸ்போர்ட்ஸான விளையாட்டுகளிலே அவர்கள் கலந்து கொள்வதை விரும்ப மாட்டார்கள். So the kid will not be interested in big sports and all those things. ஆனால் ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது. But no one knows why the kid is like that. நான்காவது, Number 4,
சில குழந்தைகள் காரணமின்றி கோபப்படுவார்கள். Some babies, they get angry for no reason. அளவுக்கு மீறி இவர்களுடைய செயல்பாடு மிகவும் அதிகமாயிருக்கும். So their activities will be always overboard. சில பிள்ளைகள் இவர்களை ஸ்கூலிலே அவர்கள் மேனேஜ் பண்ண முடியாமல் இவர்களுக்காக வெவ்வேறு சீர்திருத்த பள்ளிகளிலே சேர்ப்பார்கள். Some kids, the school can't even manage them, so they send them to other schools. ஆகவே இப்படியான மனநிலை கரு வயிற்றில் இருக்கும் பொழுது மனம் பாதிக்கப்பட்டவர்கள் மூலமாக இது காணப்படுகிறது என்று ஆய்வுகளிலே தெரிய வருகிறது. So the research says that the kids that are being affected in a young age, these things come up in life later. இப்படிப்பட்ட பிள்ளைகளை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும். So it is very hard to understand these kids. இவர்களுடைய புத்தி, நடத்தை, இவர்களுடைய செயல்பாடு எல்லாம் நேரத்துக்கு நேரம் மாறுபட்டிருக்கும். So it will be always different how these kids activities and everything will always be different. ஆகவே இவர்கள் சிலர் படிப்பதிலே சிறந்து விளங்கினாலும் some kids, even if they are very good in education, ஏதோ ஒரு விதத்திலே இவர்கள் மாறுபட்ட வித்தியாசமான பிள்ளையாக காணப்படுவார்கள். they will be somehow in some way different in something else. இதை நாம் அநேகர் கவனிப்பதில்லை. But we don't notice these things. நாங்கள் நினைக்கிறோம் அது அவர்களுடைய சுபாவம் என்று கைவிட்டு விடுகிறோம். We always wash our hands saying that it is the character of the kid. ஆனால் அப்படியாக நாங்கள் அதை கவனியாது விடும் பொழுது but when we not notice these things, காலப்போக்கிலே அது பெரிதாக மாறும் பொழுதுதான் எமக்கு அது பாதிக்கப்பட்ட காரியங்களை புரிந்து கொள்கிறோம். So we will understand later when the kid grows, we will know that it's being affected. மற்றவர்களுடைய பார்வையிலும் வீட்டிலும் அது வித்தியாசமான ஒரு குழந்தையாக அல்லது ஒரு நபராக கவனிப்பதிலே நாம் தவறுகிறோம். We always fail to notice that the kid is different in our homes and in the surroundings. இது எல்லாவற்றுக்கும் காரணம் உள்மனம்தான். So the main problem of all of this is our inner soul. ஆகவே இந்த உள்ளான மனதிலே விதைக்கப்படுகிற எண்ணங்கள் தான் ஆழமாக பதிந்து ஒருவரை மனநோயாளியாக மாற்றுகிறது. So everything that is being sown into the deeper soul, it grows later and it makes a person sick later. அல்லது மிகவும் நல்ல ஒரு மனம் கொண்டவராக மாற்றுகிறது. Or it also in a positive way makes a person into a very good person with a good heart. ஆகவே உள்ளம் என்கிற அந்த மனது சரியாக இருந்தால் உலகம் முழுவதும் எங்களுக்கு சரியாக செயல்படுகிறதாக புரிந்து கொள்ள முடியும். So the thing that is inside, if it's right, it will be so much easier for us to realize and know what is in the outside of the world. And 2-3 உதாரணங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். I would like to show you 2 or 3 examples today. ஒரு 18 வயசு பெண் என்னை ஒரு முறை சந்திக்க வந்திருந்தார். An 18-year-old girl came to visit me once. அவருடைய பெற்றோர்கள் சொன்னார்கள், இந்த பிள்ளை 3 வயது முதலே நெஞ்சு வலி, படபடப்பு, பயம் என்று ஒரே பிரச்சனையாக இருக்கிறது. So the parents told me that the girl, when she was from 3 years old, that she always had this fear and heartache in her heart, in her life. ஆனால் மருத்துவர்கள் அதை எல்லாவற்றையும் செக் பண்ணி டெஸ்ட் எடுத்து பார்த்த பொழுது எல்லாம் நார்மல். But when the doctors checked it, they said everything is normal. ஆகவே 4 மணி நேரம் கூட ஸ்கூல்ல இருந்து படிப்பதற்கு முடியவில்லை. So she can't even stay at school for 4 hours and just learn. ஞாபக மறதி அதிகம். She always forgets so many things. படித்தால் கண் நரம்புகள் வலி. So if she learns, she always get pain in her eye nerves. எப்ப பார்த்தாலும் தலை பாரமாகவும் தலை வேதனையாகவும் இருக்கும்.
He always says that her head is always heavy and she always has headaches. எல்லா டாக்டர்ஸும் இவர் எல்லாம் நல்லாக இருக்கிறது, ஒரு வியாதியும் இல்லை என்று சொன்னார். So all the doctors say it's all good. She has no sickness in her body. ஆகவே அவர்கள் நினைத்தார்கள் இந்த பெண்ணுக்கு பிசாசு பிடித்து விட்டதோ. So the doctors thought that, or the people, பெற்றோர், parents. Oh, the parents thought that maybe the girl is possessed with a demon. அல்லது யாராவது பிளாக் மேஜி, பில்லி சூனியம் செய்து விட்டார்களோ என்று அவர்கள் பயந்தார்கள். Or they were scared that maybe the girl was done with black magic or witchcraft. ஆனால் நான் அந்த பெண்ணோடு பார்த்து பேசிய போது, when I talked with that girl, எனக்கு சந்தேகமாக இருந்தது இந்த பிள்ளை மனநல பாதிப்பிலே இருக்கிறார் என்று. I was very doubting that the girl was affected in her soul. நான் ஒரு சில மணி நேரம் அவரோடு பேசினேன். So I talked with her for some hours. ஆகவே நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், அவரை ஒரு மனநல வைத்தியரிடத்திலே சென்று அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கும்படியாக. So I decided that I'm going to take that girl to a healthcare hospital and that she should be treated. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவரிடம் அனுப்பி அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த பெண் கிட்டத்தட்ட 6 வாரங்கள் அங்கே தங்கினார். So in this situation, I consulted a doctor and that girl, she stayed there for 6 weeks. இந்த வருத்தத்தை சொல்லுவார்கள் psychosomatic disorder என்று சொல்லுவார்கள். So this disease they call psychosomatic disorder. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த அந்த பெண்ணை அங்கே மருத்துவர்கள் அதுக்குரிய பேச்சு தெரப்பி கொடுத்து, so in this situation the doctors they gave the girl some treatments. அவர்களுக்கு ஒரு சில மெடிசின் கொடுத்து, they gave her some medicines. அவரோடு பேசி பார்த்தபோது, when they talked with that girl, அவருக்கு சிறு வயதிலே ஏற்பட்ட அந்த மனப்பிரச்சனை உடல் பிரச்சனையாக மாறி அவரை தாக்கி இருந்ததை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். So then they realized that the problems that she had in her when she was small, it affected her when she grew up. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த அந்த பெண் மீண்டும் அந்த மருத்துவ சிகிச்சைக்கு பின்பதாக மிக அழகாக, நார்மலாக, ஸ்ட்ராங்காக மாறினார். So that girl, after that treatment, that medical treatment, she became normal, like a normal girl again. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் நினைக்கிறது, ஏதாவது மனப்பிரச்சனை வந்தால் அது பிசாசு அல்லது பில்லி சூனியம். Now we as Christians, we always think that if something is happening with the soul, that it's always witchcraft or something like that. எங்களுடைய மனதை குறித்து நாம் சிந்திப்பதில்லை. We are never thinking about our souls. மற்றவர்களுடைய மனப்பாதிப்பை குறித்தும் கவலைப்படுவதில்லை. And we are not also caring about other people's soul. மக்கள் அநேகர் பாதிக்கப்படுகிறார்கள். So that is why many people are being affected. அதுக்கு பின்பதாக அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலே படிப்படியாக ஒரு நல்ல நிலையை அவர் அடைந்து இன்றைக்கு ஒரு நல்ல நிலையிலே வாழுவதற்கு உதவியாக இருக்கிறது. So then step by step that girl took that medical treatment and now it is so much easier for her to live a normal life. ஆகவே இப்படிப்பட்ட அநேக குடும்பங்களிலே இப்படி பாதிப்புகள் இருக்கிறது. So there are so many things like that in so many families. இன்னொரு பெண் பிள்ளை ஒரு ஆளை நான் சந்தித்தேன். Not only that, I also met with another girl. அந்த பிள்ளை யாரை பார்த்தாலும் ஒருவருக்கு பின்னாலே ஒளித்துக் கொள்ளும். That girl, whoever she sees, she always hides behind a person. யாரையும் மேலே முகம் பார்க்க முடியாது. He can't even look up to someone. இப்பொழுதும் அந்த பிள்ளை அழுது கொண்டே இருக்கும். And even now, she always cries. ஆனால் அந்த பிள்ளையினுடைய பிரச்சனை என்ன என்று டாக்டர்ஸுக்கும் தெரியவில்லை, தாய் தகப்பனுக்கும் புரியவில்லை. But no one knew what the problem of the girl was, not even the doctors, also the parents. ஆனால் அந்த பிள்ளையோடு நாங்கள் பேசும் பொழுது,
But when we talk to that girl, அந்த பிள்ளைக்கு ஒரு நாளிலே சொன்ன காரியம் என்னவென்றால், what that girl said was, என்னுடைய அப்பாவினுடைய திட்டுக்களும் அம்மாவினுடைய அழுகையும் என்னாலே தாங்க முடியவில்லை. So that girl, what she said was, I cannot control everything that is happening in my family, the scoldings of my dad and the tears of my mom. அம்மாவும் அப்பாவும் போடுகிற சண்டையினாலே எனக்கு நெஞ்சு வலியே வந்து அதிலே பாதித்த ஒரு பயம் என்னை தாக்கிக் கொண்டிருக்கிறது. So because of the fights that my mom and dad have every day, it affected me and I always have heartaches and stuff like that. என்னுடைய அப்பா சர்ச்சிலே எல்லோருக்கும் நல்ல மனிதர். My dad is a good person to church. ஆனால் வீட்டிலே வந்தால் அவர் பெரிய ஒரு பயங்கரமான மனிதர். But when he comes home, he is a whole different person, a terrible person. எப்பொழுதும் வீட்டிலே சண்டையும் அம்மாவுக்கு அடித்தலும் என்னை மிரட்டலுமாக இருக்கிறது. So at home, it is always like that the father always hits the mother and always scolds the daughter. அடிக்கடி என் அம்மாவினுடைய கழுத்தை பிடித்து நெரிக்கிறார். He always very often gets the throat of her mom. அம்மா பெரிசாக கத்தி அழுது இப்படியாக இருக்கிறதை பார்த்து பார்த்து எனக்கு பயமும் திகிலும் என்னை நடுங்க வைக்கிறது. So seeing all those things at home, it always makes me being scared of everything outside. ஆகவே அந்த 8 வயது பிள்ளை சொல்லுகிறது, எனக்கு அம்மாவினுடைய வலியையும் வேதனையையும் இந்த குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனையையும் பார்த்து எனக்கு இந்த உலகத்திலே வாழ விருப்பம் இல்லை. So this 8-year-old girl, she says, oh, after seeing all these things that happen in my home, I don't even want to live in this world. ஸ்கூலிலே எனக்கு படிக்க முடியவில்லை. I can't even learn at school, she says. இந்த துயரமான நினைவுகள் எப்பொழுதும் எனக்குள்ளே படமாக வந்து கொண்டிருக்கின்றது. All these thoughts and all these things that are happening at home, I always see them as a picture in my mind. தலைப்பாரமும் நெஞ்சு வலியும் பயமும் ஏற்படுகிறது. My head is always heavy and I always have heartaches and I'm always being burdened by these things. யாரை பார்த்தாலும் பயம். I'm always scared when I see every single person, she says. எங்கே சென்றாலும் பயம். Wherever I go, I am scared, she says. அந்த பயம் அதிகமாகும் பொழுது எனக்கு நெஞ்சு படபடக்கிறது. So when that fear gets too much, her heart is always beating faster. ஆகவே என் வாழ்க்கை பயமாகி விட்டது. So my whole life is full of fear, she says. ஆகவே வாழ்க்கையிலே பயங்கள் வரலாம், ஆனால் பயங்களே வாழ்க்கையாக மாறக்கூடாது. You can have fears in your life, but your fears should not be your life. எனக்கு படிப்பு வேண்டாம், எனக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பமில்லை, நான் இந்த உலகத்திலே வாழ விருப்பமில்லை என்று ஒரு 8 வயது பிள்ளை சொன்னதை பார்த்து நான் மிகவும் திகைத்து போனேன். I was so surprised that an 8-year-old girl, she says that she don't want education, she wants nothing in life. ஆகவே அதற்கு பின்பதாக அங்கே அவர்களுடைய பெற்றோரோடு பேசி அவர்களுடைய குழப்பங்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் அநியாயமாக ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கை பாதிக்கும் என்று அவர்களை எச்சரித்து ஆலோசனை கொடுத்த போது, So when I talked to that parents and warned them and said that if you don't change what is happening in your family, it is affecting the kid of your kid. அவர்கள் அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு படிப்படியாக அவர்கள் அந்த குடும்ப பிரச்சனைகளிலே இருந்து அவர்கள் விலகி இப்பொழுது அந்த பிள்ளை ஒரு பெரிய அளவிலே படித்து இன்றைக்கு யூனிவர்சிட்டியிலே படித்து கொண்டிருக்கிற அளவுக்கு அந்த பிள்ளை வளர்ந்து விட்டார். So after that, the parents realized it step by step and they changed it. And now we see that the kid, the daughter, she went to university and she's well educated now. ஆகவே நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அல்லது எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய மனநிலை பாதிப்பு. The one thing we need to understand that our lives or the lives of our kids which is being affected is only one problem, that our souls, our mental health is being affected. சில காரியங்கள் மருத்துவ புத்தகங்கள் மெடிக்கல் புக்ஸிலேயே இல்லாத
புது வகை மனநோய்களுக்கு மக்கள் ஆளாகிறார்கள். Some diseases that are not even in the medical books, people are being affected by that now. இன்றைய நாளிலே நாங்கள் எங்களை சரியான முறையிலே வழிநடத்துவதற்கு நல்ல ஒரு மனிதனாக எங்களை மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். So we should always try to become a good person inside and to live in this world. ஆகவே குழந்தைகள் உள்ள குடும்பத்திலே எப்பொழுதும் மிகவும் சந்தோஷமான ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். We should always be a happy family in which the kids can also be happy. நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். So we have heard that in our lives that a good family is like a good university. Yes. ஆகவே இப்படிப்பட்ட அந்த குடும்பத்திலே வாழுகிற பிள்ளைகள் மிகவும் சந்தோஷமாகவும் ஞானமாகவும் அறிவுள்ளதாகவும் காணப்படும். So the kids that grow in such families, in such happy families, will be well educated and with good knowledge, and they will grow up well. ஒரு முறை அமெரிக்காவிலே ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். So they did research in America once. அங்கே மிகவும் நல்ல குடும்பத்திலே இருந்து அந்த குடும்பம் மிகவும் அறிவுள்ளதும் அடிக்கடி தங்கள் குடும்பத்திலே மியூசிக் மற்றும் அநேக நல்ல காரியங்கள், நல்ல பிரசங்கங்கள், நல்ல சபைகளுக்கு போகிற அப்படிப்பட்ட குடும்பத்திலே இருந்து 3 பிள்ளைகளையும் So they took 3 kids from a very happy family that always hears music, that is always well educated and always good. இன்னொரு 3 ஃபேமிலி சர்ச்சுக்கு போகிறது கிடையாது, இசை கேட்கிறது கிடையாது, ஒரே பிரச்சனை, குடும்ப சண்டை, அந்த பிரச்சனை உள்ள 3 பிள்ளைகளையும் வைத்து ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். So they picked out another 3 people, another 3 kids from a family that is good and that doesn't hear music, that doesn't go to school, church, and all these things. And they did a research with these 2 families. அந்த 3 பிள்ளைகளிலே மிகவும் அறிவாக மிக சபைகளுக்கு சென்று நல்ல மியூசிக் கேட்டு ஆண்டவரை துதித்து நல்ல பிரசங்கங்களை கேட்ட குடும்பத்தினுடைய பிள்ளைகள் மிகவும் நல்ல பிள்ளைகளாகவும் புத்திசாலிகளாகவும் தைரியம் உள்ளவர்களாகவும் உறுதியுள்ள பிள்ளைகளாகவும் காணப்பட்டார்கள். So in that research, they saw that the 3 kids with a good family that goes to church and that hears music and that is always very well, they saw that the kids are also very educated and with so much knowledge. அந்த மற்ற 3 பிள்ளைகளையும் பார்க்கும் பொழுது, but when they saw the other 3 kids from the other family, அவர்கள் மிகவும் வன்மையான குணம் கொண்டவர்களாகவும் அறிவு குறைந்தவர்களாகவும் மந்த நிலையில் இருக்கிறவர்களாகவும் கோபம் நிறைந்த பிள்ளைகளாகவும் காணப்பட்டார்கள். But when the research says the other 3 kids that comes from the other family that doesn't hear music, that doesn't go to church, they realize that the kids are very stubborn and always angry and they go through all those things. ஆகவேதான் சர்ச் என்று சொல்லப்படுகிற சபையிலே நாம் அங்கத்தவர்களாக இருப்பது முக்கியம். So that is why it is important that we are members of the church. அதே வேளையிலே நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் நல்ல காரியங்களை கேட்பவர்களும் செய்பவர்களுமாயிருக்க வேண்டும். So that is why we and our kids should be people that hear good things and say good things. ஆண்டவரை பாடி துதித்து நல்ல பிரசங்கங்களை கேட்கும் பொழுது நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் ஆவி ஆத்ம சரீரத்திலே வளர்ச்சியை காண்கிறோம். So when we sing praises to the Lord and always look upon the Lord, we will be good people in our lives, in our minds and in our souls. ஆகவே ஒரு குழந்தை நல்லவனாக வருகிறதும் கெட்டவனாக போகிறதும் ஒரு தாய் தகப்பனுடைய கரத்திலே இருக்கிறது. So it is in the hands of the parents, a mom and dad, that the kid is a good or a bad person. ஒரு குழந்தை உங்கள் குடும்பத்திலே இருந்து வளர்கிறது, நீங்கள் சாப்பாடு போடுவது, இந்த உடுப்புகள், அவர்களுக்கு தேவையான காரியங்களை சந்திப்பது மாத்திரமல்ல. It is not just that you just provide clothing and food for the kid in your family.
அவர்கள் உங்களிடத்திலிருந்து நல்ல அறிவையும் நல்ல உணர்வுகளையும் நல்ல அன்புகளையும் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக அவர்கள் வளர வேண்டும். But they should grow as children that get the good things from the parents, such as good knowledge and good habits. ஆகவேதான் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலே அடிமனத்திலே பாதிப்பும் மனக்கோளாறும் காணப்படுகிறதை பார்க்கிறோம். So now we see that in every man's heart, there are in his deep down in his heart that he goes through a lot of things. ஆகவேதான் இன்றைக்கு எல்லாரும் எல்லா பிரச்சனைகளையும் என்ன செய்வது என்று தெரியாதபடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். So that is why a lot of people they don't know how to handle that situation. They're running around. எங்களுடைய வாழ்க்கையை நலமாக மாற்றுவதற்குரிய வழிகளை நாம் ஆராய வேண்டும். We should know the ways so that our life can get better. வெற்றி என்கிற ஒரு நோக்கோடு கூட எங்களுடைய குடும்பத்தை நாம் நடத்த வேண்டும். We should lead our families with one intention, which is victory. மனக்கோளாறுகள் ஏற்படுகிறது போல நாங்கள் நடக்கக்கூடாது. We should not be in our family such things that would affect the kids. ஆனாலும் மனக்கோளாறுகள் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் நாங்கள் அதை வெளியே அதை கொண்டு வந்து அதுக்குரிய மாற்று சிகிச்சையை நாங்கள் தேடி அதிலே எங்களை முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும். But even if it affects the heart or our souls, we should also take action so that we will come out of it. மனம் என்பது எவ்வளவு நுட்பமானது என்பதை அதன் கோளாறுகள் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை நாங்கள் அறிய வேண்டும். We should know how the soul is and we should know all of it. உங்களுக்கு வாத்து தெரியும், வாத்து டக். You all know a duck. அதுல ரெண்டு விதமான டக் இருக்கிறது. There are two types of duck in that. ஒன்று தண்ணீரிலே வாழுகிற டக். One kind of duck, it always lives in the water. சில டக்குகள் வந்து காட்டுக்குள்ளே வாழும். And these other kinds of duck, they also live in the forest. அவை இந்த காட்டிலே வாழுகிற டக்குகளுக்கு மிகுந்த பலமும் மிகுந்த சக்தியும் அநேக உயரத்தில் பறக்கக்கூடியதாயிருக்கும். So these ducks that live in the forest, they are so much more stronger and they can even fly higher. தண்ணீரிலே இருக்கிற வாத்துக்கு பெரிதாக பறந்து பெரிதாக தன்னை பாதுகாத்து ஓடக்கூடிய காரியத்திலே உடைய சக்தி குறைவாக இருக்கு. But the ducks that live in water, they have less strength to fly and do all those things in the water. அதே போல நாங்கள் எப்படி வளர்க்கப்படுகிறோம் என்பதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியம். So just like that, it is important how we are growing in our lives. மனதிலே அநேக விதமான ஏக்கங்களும் ஏமாற்றங்களும் துன்பங்களும் காணப்படுகிறது. We can see a lot of things that is happening in the heart, such as sorrows and people that betray us and all those things going on. அநேகருடைய வாழ்க்கையிலே தோல்வி, அதிர்ச்சி, அநேக ஆசைகள் நிறைவேறாமல் காணப்படுகிற ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. And also some people go through in their lives that they are being they go through failures and people just do that to them. அநேக மக்கள் இன்றைக்கு திருப்தியற்ற வாழ்க்கை வாழ்கிறார்கள். Many people are living a life that is not fulfilling them. கணவன் மனைவியிலே திருப்தி இல்லை. They're not satisfied with the husband and wife. மனைவிக்கு கணவனிலே திருப்தி இல்லை. The wife is not satisfied with the husband. பெற்றோருக்கு பிள்ளைகளிலே திருப்தி இல்லை. Parents are not satisfied with their kids. பிள்ளைகளுக்கு பெற்றோரிலே திருப்தி இல்லை. Kids are not satisfied with the parents. ஆகவே இப்படியான சூழ்நிலையிலே இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளிலே வாழுகிற அநேகரை நாம் பார்க்கிறோம். So we can see a lot of people that are living in these European countries with this situation in their lives. நான் அறிந்த அளவிலே அநேக பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுடன் ஊமை பாசை பேசுகிறார்கள். எங்கே போகிறார்?
எப்ப வருவாய் எப்படியாக எல்லாம் ஆக்ஷன்லயே கேட்டு போகிறாள். காரணம் ஜெர்மன் பாஷை அவர்களுக்கு தெரியாது, பிள்ளை தமிழ் மறந்து போச்சு. இதனாலே குடும்பத்திலே பிள்ளைகளும் பெற்றோரும் ஊமை பாஷை. So as far as I know, many parents and their kids, they communicate in a different language where they just show it through their hands because the kids don't know Tamil and the parents don't know German, so they've been communicating like this ever since. ஆகவே இப்படிப்பட்ட அநேக குடும்பங்கள் இன்றைக்கு அநேக மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது. So we can see a lot of families like that in our lives. ஆகவே அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே இப்படியான குழப்பங்களோடு அவர்கள் மனநிலையில் பாதிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். So we can see that many people are affected deep down in their souls because of these situations. ஆகவே இப்படிப்பட்ட வியாதிகளை இப்படிப்பட்ட மன பிரச்சனைகளை விடுதலையாக்குவதற்கு நாம் சகல காரியங்களையும் கற்றுக்கொள்வது முக்கியம். So to get out of this and solve these problems, it is very important that we understand and learn all these things. எங்களுடைய மூளையினுடைய செயல்பாட்டை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய சகல செயல்பாடுகளும் எங்களுடைய மூளையிலே இருந்து காணப்படுகிறது. So when we look at our mind, a lot of all the things that is happening in our body is coming from the mind. உதாரணமாக நாங்கள் எங்களுடைய மூளையை பார்ப்போமே இருந்தால் எங்களுடைய மூளையிலே இருந்துதான் சகலதும் செயல்படுகிறது. For example, if we look at our brain, our mind, everything happens from the brain. எல்லா விதமான காரியங்களும் எங்களுடைய மூளையின் ஊடாகவே நரம்புகள் மூலமாக அது வெளிக்கொண்டு வரப்படுகிறது. All kind of things, it starts from the mind. ஆகவே அநேகருடைய சரீரம் அல்ல, எல்லா சரீரங்களிலும் நரம்பு தொகுதி மாத்திரம் செயல்படுகிறது. So not in all the bodies, but in some, only the nervous system is being operated. அவை இந்த நரம்புகளை நாங்கள் பார்க்கும் பொழுது இவைதான் எங்களுக்கு சகல சிக்னல்களையும் எல்லா சமிக்கைகளையும் கொண்டு வருகிறது. When we look at these nerves, they are operating us so that we can do everything in our body. ஆகவே நரம்பு தொகுதியானது ரெண்டு வகையான உயிரணுக்களை கொண்டவை. So this nervous system, it has two kinds in it. அவை நியூட்ரான் என்று சொல்லுகிற ஒரு பகுதியாகவும், so number one, it is called neutrons, one part of it. இரண்டாவது கெலியா என்று சொல்லப்படுகிற ஒரு நரம்பு கட்டிகளும் இருக்கின்றன. And number two, there are another kind which is called glia. இவை நரம்பணுக்கள் கூட்டமாக இணைந்து இருக்கையிலே, so when the nerves are always together, அதை கன்கலியா என்று சொல்வார்கள். they call it gangalia. ஆகவே இந்த நரம்பு தொகுதியினுடைய nervous system வந்து, so this nervous system that is all connected to our nerves, இது விலங்குகளிலும் காணப்படுகிறது, மனிதரிலும் காணப்படுகிறது. it is also seen in animals as well as humans. இதிலே ஒரு பகுதி வந்து தானாக இயங்குகிறதா இருக்கும். so this one part of this nervous system, it operates by itself. இன்னொன்று நம்மாலே இயக்கப்படுகிறதா இருக்கும். and this other part is being operated by us. இப்பொழுது எனக்கு தலை கடிக்கிறது. now my head is itching. இப்பொழுது இந்த தலை கடிக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? so how do I know that my head is itching? இந்த தலையில இருக்கிற நரம்பு ரீதியாக என் கைக்கு சிக்னல் போய் என்னுடைய கையிலே அந்த சிக்னல் வந்த உடனே தலையிலே போய் என்னுடைய கை அந்த கடிக்கிற இடத்தை இப்படியாக செய்கிறது. first of all, the signals comes from the head and it says that my head is itching, and then I put my hand and then I'm putting it on my head. ஆகவேதான் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இடையே இப்படியான சூழ்நிலையான செயல்பாடுகள் இந்த நரம்புகள் தொகுதிகளால் நடைபெறுகிறது. so in man as well as the animals, it all starts from these nerves and together the nervous system.
ஆகவே இந்த நரம்பு முழுவதும் ஒவ்வொரு சரீரத்தினுடைய பகுதிகளிலே முக்கியமாக ஒவ்வொன்றையும் கடத்தி செல்வதற்குரிய சிறப்பம்சம் நிறைந்த ஒரு நர்வ் செல்ஸ் இருக்கின்றது. So there are nerve cells that operates all of this nervous system all together. ஆகவே இது எல்லா நரம்புகளாலே இணைக்கப்பட்ட நர்வ் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிற ஒரு வலையமைப்பு இருக்கிறது. So all these nerves, they're being attached to each other and together they call it the nervous system. ஆகவே இந்த உடல்ல இருந்து செயல்படுகிற சகல காரியங்களும் ஒரு சிஸ்டத்துக்குள்ளாக ஒரு நரம்புகளுடைய சிஸ்டத்துக்குள்ளாக எங்களுக்கு செயல்படுகிறது. So everything that is happening inside of our body that we do, it is all happening inside of this nervous system. ஒன்று நாம் நினைத்ததை செய்கிற சிஸ்டம் இருக்கிறது. So number one, there is a kind of a system that does everything that we think. ஒன்று நாங்க நினைக்காமலே அதை செய்வது கொள்கிறோம். And the other part is even without we thinking it, it will be doing it by itself. ஆகவே இப்பொழுது ஒரு மஸ்கிட்டோ உங்களுக்கு கடிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். So for example, if a mosquito comes to us, அந்த உணர்வு எங்களுக்கு அந்த சிக்னல் இங்கே மூளைக்கு போகிறது. So this signal comes to our mind. அது மூளைக்கு போய் எங்களுடைய கைக்கு வருகிறது. So that signal then it comes to our hands. உடனடியாக எங்களுடைய கை என்ன செய்கிறது? அந்த இடத்திலே போய் அந்த மஸ்கிட்டோ கடித்த இடத்தை அது அங்கே அடிக்கிறது. So what does our hand do? It suddenly goes to the place where the mosquito itches us and it goes and hits the mosquito. இப்படியாக அநேக காரியங்களை எங்களுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிற நரம்புகள் எங்களுக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன. So many things like that, the nervous system that is inside of us, it operates everything that is happening. ஆகவேதான் எசேக்கியேலின் புத்தகம் 37:6 சொல்லுகிறது. That is why in Ezekiel 37 verse 6 it says, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். So Ezekiel 37 verse 6 it says, I will attach tendons to you and make flesh come upon you and cover you with skin. I will put breath into you and you will come to life. Then you will know that I am Lord, says the verse. மனிதனுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படுகிறது. So we can see a lot of things like this in a man's heart. இப்பொழுது மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். Now we're going to see a person that is being affected in his soul. How will his actions and his life be? இப்பொழுது நீங்கள் பார்க்கிற படங்களை பாருங்கள். Now see the pictures that you're looking. இந்த படங்களிலே நரம்பு நிலை பாதிக்கப்பட்டவர்களுடைய நடை, அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய பயநிலை, அவர்களுடைய பார்வை, இவை எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. So the first picture we see that the person that is being affected in his nervous system, his actions and everything that he does, the way he stands, it's all different. இவை யாவும் ஒரு மனிதனுடைய நடத்தை சிக்கல்கள். So these are all the problems in his actions. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அநேக காரியங்கள் எங்களுடைய சரீரத்திலே செயல்படுகிறதை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். So we don't understand or realize or know what all the things that is happening in our lives. எங்களுடைய சரீரம் எப்படி உருவாக்கப்பட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். Here we see how our body is being created. பாருங்க, ஒரு மனித உடலிலே எவ்வளவு வித்தியாசமான அதிசயமான காரியங்களை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். Look how beautiful God has made and created a human body. மனிதனாலே கூட கண்டுபிடிக்க முடியாத அநேக காரியங்களை தேவன் தன்னுடைய அருமையான ஞானத்தினால் உருவாக்கி இருக்கிறார். God has created so many things that a human mind can't even reach and understand.
இப்பொழுது நாங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு கோபங்கள் வரும் பொழுது, அவர்களுடைய பிரச்சனைகள் அவர்களுக்குள்ளே இருக்கும் பொழுது, அவர்கள் எப்படி அதை செயல்படுத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். Here we see when a man or a person is being angry and how they put it out outside. பாருங்க எப்படி நம்ம வீட்டு நடக்கா. Look if it's happening in our homes. கணவன் மனைவி இடையே சண்டை, பெற்றோருக்கு பிள்ளைகளிடையே சண்டை, ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையிலே சண்டை, எந்த காரியமா இருந்தாலும் அவர்களுக்குள்ளே அநேக பிரச்சனைகள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். Husband and wife fights, parents and kids fights, and friends fight. We can see that all these things are happening. மனித வாழ்க்கை மிகவும் பயங்கரமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. A human life is a very terrible life, we can say. பாருங்கள் இன்னொரு படத்தை நாங்கள் பார்க்கிறோம். Look, we're seeing another picture here. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மனச்சோர்வு அல்லது டிப்ரெஷன் வரும் பொழுது அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது. Here we see that when a man gets depression, how his actions will be. இங்கே நாங்கள் ஒரு இளம் பையனை பார்க்கிறோம், அங்காலே ஒரு வயது வந்த ஐயாவை பார்க்கிறோம். அவர்கள் டிப்ரெஷனாலே பாதிக்கப்பட்ட பொழுது அவர்கள் எப்படியாக அவர்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், பேச்சுக்கள், யோசனைகள் காணப்படுகிறதை பார்க்கிறோம். Here we see a young man in the other side, and on the other side we see an old man. Here we see that when a person is being affected by depression, how they handle in their lives. ஆகவே அநேக காரியங்களுக்கு காரணம் எங்களுடைய மனம் என்ற இந்த பகுதியை நாம் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். So it is the main problem of so many problems in our lives that we should protect our soul. ஆகவே எங்களுடைய மனது முழுவதுமாக எங்களுடைய மூளையினாலே செயல்படுத்தப்படுகிறது. Our soul, our mind is being operated by our mind. ஆகவே மூளை என்பது நரம்பு தொகுதியினுடைய முக்கிய உறுப்புகளில் ஒன்றாயிருக்கிறது. Our mind is an important part in our body. ஒரு மனிதனுடைய அனைத்து நரம்புகளும் மூளையிலேயே சந்திக்கின்றன. All the nerves of a man, all is coming up to the center of the brain of our minds. மிருகங்களை விட மனிதனுடைய மூளையே அதிக நிறை கொண்டதாய் காணப்படுகிறது. More than a brain of an animal, a man's brain is so much more worth value. அதே மனிதனுடைய மூளையை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த மூளை 3 பகுதியாக பிரிக்கப்படுகிறது. A man's brain is being, it has 3 types in it. ஆகவே இந்த மூளையினுடைய பகுதி, this brain, என்னுடைய சத்தம் கேக்குதா? yeah, கேக்குது பாஸ்டர், கேக்குது. ஓகே. அதாலே இந்த பாஸ்டர் உங்களுடைய பேஸ் வந்து ஸ்கிரீன்ல வரையில பாஸ்டர், வேற யாருடைய தான் உங்களுடைய இருக்குது பாஸ்டர். என்னுடைய ஃபேஸ் ஓகே. என்னுடைய ஃபேஸ் கட்டாயம் நீங்க பார்க்கணுமா? கட்டாயம் பாஸ்டர். ஓகே, நினைக்கிறேன் இப்பொழுது. So I think it's okay. So இப்பொழுது நாங்கள் இந்த மூளையினுடைய காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, now when we look into the things of the brain, இந்த மூளையினுடைய பகுதிகள் வித்தியாசமாக காணப்படுகிறது. the types, the things that are in our brain is different. அதனுடைய செயல்பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். We see it's the things that it does. உங்களுடைய மூளையினுடைய பெரிய பகுதி தான் இந்த முக்கியமான பகுதியாக இருக்கிறது. The big part of the brain is also the important part of the brain. இதை அங்கே மூளையம் என்று சொல்லுவார்கள். They call it மூலியம் in Tamil.
இப்பொழுது இந்த இந்த பகுதியை தான் நாங்கள் மூளையம் என்று சொல்லுகிறோம். So they call it the big part, like that. இந்த மூளையிலே தான் உங்களுடைய அநேக இச்சை வழி, அதாவது நீங்கள் விரும்புகிறதை செய்கிற பகுதி இங்கே தான் காணப்படுகிறது. So you do the things that you desire, it's all being seen in that part of the brain. உங்களுடைய புத்தி, நினைவு, our knowledge, our memory. அதே வேளையிலே நீங்கள் படிக்கிற காரியங்கள், கேள்விகள், சிந்தனைகள், உயர்ந்த செயல்பாடுகள் இந்த பகுதியிலே காணப்படும். High things that are being happening, like the things that we learn and that we see, is happening in that part of the brain. அதே வேளையிலே இங்கே உங்களுடைய மனம், சுவை, பார்வை, நீங்கள் உங்களுடைய தொட்டு பார்க்கும் பொழுது தொடுகிற அந்த தொடர் உணர்வு மற்றும் வலி ஆகியவை இந்த முழுவதுமாக இந்த மூளையம் பகுதி மூடாக நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளலாம். Not only that, the things you smell, the things you taste, and the things you see, also your feelings and the pain, you see it in that part of your brain. இரண்டாவதாக மூளை என்று சொல்லப்படுகிற பகுதி இங்கே காணப்படுகிறது. Number 2, we see this kind of brain that is blue color. இது மூளை என்பது மூளையின் பிற்பகுதியிலே இருக்கிறது. It is in the back side of the brain. ஆகவேதான் மற்றவர்கள் சொல்லுவார்கள், யாருக்கும் இப்படி பின்பகுதியிலே அடிக்க கூடாது. And that is why people say that you should not hit on the back of your head. பின்னாக நாங்கள் அடிபட மண் இப்படி தலை அடிபட விழக்கூடாது. And that is why we should not fall like our head hits. இது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. It is a very important part of our brain. இது கிட்டத்தட்ட ஒரு முட்டையினுடைய வடிவம். It is like a shape of an egg. இது அடிபட்டால், if it gets hit, உங்களுடைய சமநிலை குழப்பம் உங்களுக்கு ஏற்படும். You will have problems with your balance. அது மாத்திரமல்ல, இவை எங்களுடைய சதைகளுடைய செயல்பாடுகளை அதை ஒருங்கிணைக்கிற ஒரு பகுதி. It is also a part which operates all our actions. ஆகவே எங்களுடைய இந்த மூளை என்கிறது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. So this part of our brain is a very important part in our mind. மூன்றாவதாக நீள்வளைய மைய விளையம் என்று சொல்லப்படுகிற இந்த பகுதி. And there is as a third part of brain in that place. இந்த பகுதி எங்களுடைய வாழ்க்கையிலே மூளையினுடைய பின்புறமாக அமைந்திருக்கிறது. This part of our brain is the back side of our brain. இந்த மூளைக்கு முன்னாலே இருக்கிறது. It is just in front of the part of the brain that we saw before. இந்த மூளை அடிபடும் பொழுது, இந்த பகுதி பாதிக்கப்படும் பொழுது மரணம் ஏற்பட காரணமாகிறது. When that blue part of the brain, when it gets hit, and if it affects the other part, death can also happen. இந்த பகுதிதான் உங்களுடைய சரீரத்தில் உள்ள எல்லா இரத்த ஓட்டங்களையும் இரத்த செயல்பாடுகளையும் அது முழு இயக்கத்திலே வைத்திருக்கிறது. That is a part of the brain which keeps everything in control, as your blood and your blood vessels and your things that is in your blood. அவை நாம் பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கவனமாக நாங்கள் செயல்படுத்த வேண்டும். So that is why it is important that we are careful in all these things. ஆகவே நாம் எதற்கும் மற்றவர்களை நாங்கள் அடிக்கவோ அல்லது மற்றவர்களை துன்பப்படுத்தவோ மிக கவனமாக நாம் செயல்பட வேண்டும். That is why we should also be careful in hitting people or in hurting them. இன்னொரு காரியத்தை நீங்கள் மூளையினுடைய முக்கியமான பகுதியை நீங்கள் நரம்பு பகுதியை பார்க்கலாம். And we can also see another thing in brain. இதிலே நீங்கள் பார்ப்பீர்களாயிருந்தால், இதுதான் உங்களுடைய நரம்பினுடைய ஒரு முக்கிய இரத்த காரியங்களை கொண்டு செல்லுகிற நரம்பு பகுதி. So this is a kind of a nerve that is everything with the blood and all those stuffs. உங்களுடைய ஒவ்வொரு நரம்புகளிலேயும் இப்படியாக ஒவ்வொரு
நரம்பு செயல்பாடுகள் காணப்படுகிறது. Every nerve is operating like this. அவை உங்களுடைய ஒவ்வொரு நரம்புகளிலும் இப்படியான செயல்பாடுகள், இப்படியான தோற்றங்கள்லாம் அங்கே காணப்படும். So in every nerve you can see that it has an appearance like this and it is like that. It operates like that. இதை நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் இதெல்லாம் ஆண்டவருடைய செயல். அங்கே சங்கீதம் 33:15 சொல்லுகிறது. In Psalms 33 verse 15 it says, அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். God has created their hearts and he knows their actions, says the verse. ஆகவே இப்பொழுது நாங்கள் பார்க்கிற இந்த நரம்பு பகுதிகளை நாங்கள் பார்க்கிறோம். So when we see this nervous system, the nerves in here, இது எல்லாம் எங்களுடைய நரம்புகளிலே இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதா இருக்கிறது. Here we can see every single part of a nerve in here. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. They all have their particular names for them. இது எங்களுக்கு முக்கியமில்லை, இது மருத்துவர்களுக்குரியது. This is important for us. This is for the medical people. இங்க பாருங்க, மூளையினுடைய ஒவ்வொரு பகுதி, அந்த மூளையிலே என்னென்ன எங்கே எங்கே எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். Look, you can see every single part of the brain and how it operates in it. இங்க பாருங்க, முன்பகுதி இந்த மேத்தமேட்டிக்கல் காரியங்களை குறித்து திங்க் பண்றது, நோவை பெற்றுக்கொள்ளுகிறது எப்படி, ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுகிறது எப்படி, இப்படியான ஒவ்வொரு பகுதிகள், அந்த மூளையினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். So you can also read and see here in front part of the brain, there are all the mathematical things and pain and all those stuff. So here you can see how the brain functions. ஆகவே அந்த மூளைக்குள்ளே இவ்வளவு விதமாக இரத்த ஓட்டங்கள், செயல்பாடுகள் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். So look how God has given us the blood circulation in our brain. எப்படியாக எங்களுடைய மூளை செயல்படுகிறது என்பதை குறித்து ஆண்டவர் திட்டமிட்டு செயல்படுத்தி இருக்கிறார். God has planned everything perfectly and look how our brain is functioning. ஆகவேதான் எங்களுடைய அந்த ஒவ்வொரு நரம்புகளிலே இருந்து மூளையிலே ஒவ்வொரு பகுதிகள் எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். So here we can see that from the brain, from the nerves, you can see how beautifully it all is functioning. மூக்குக்கு செயல்படுகிறதுக்கு ஒரு பகுதி, வாய்க்கு செயல்படுகிறதுக்கு ஒரு பகுதி, ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு பகுதிகள் எங்களுக்குள்ளே செயல்படுகிறதை எல்லாம் இந்த மூளை நரம்புகளுக்கு ஊடாக, எங்களுடைய முதுகெலும்புகளுக்கு ஊடாக வருகிற நரம்புகள் ஊடாக ஒவ்வொரு பகுதிகளும் இங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். Here we see that every single thing has its own functions, such as one part for its nose and one part for every single thing in our body. ஆகவே எப்படிப்பட்ட ஒரு அன்பான ஆண்டவர் எங்களை திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறார். So look how merciful and how loving God is that he has planned and created us. ஆகவே எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் நிதானித்து செயல்படுத்துவதற்கு ஆண்டவர் எங்களுடைய மூளையை பயன்படுத்துகிறார். So God is using our brain so that everything can happen and in its time. ஆகவே எங்களுடைய சகல சரீரத்தினுடைய செயல்பாடுகளையும் கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு முக்கிய பகுதி மூளை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. We should never forget that everything that is happening, the brain is the one that is operating it. ஆகவே மூளை எப்படியாக எங்களுக்குள்ளே செயல்படுகிறது என்ற காரியங்களை நாங்கள் ஓரளவு அறிந்திருக்கிறோம். So we know like a little bit how the brain is functioning. ஒவ்வொரு சிறிய பகுதிகள், வயிற்றில் உள்ள பகுதிகள், காலில் உள்ள பகுதிகள் எல்லாவற்றையும் இந்த மூளையே செயல்படுத்துகிறது. So everything that is happening, the things that are in the stomach and our legs and our hands, everything, our brain is the main reason for it. It's operating it. ஆகவேதான் ஆண்டவருடைய செயல்பாடும் ஆண்டவருடைய உருவாக்கலும் ஒரு அற்புதமானது. So we should know that God's creation and his everything that he's doing is so wonderful. ஆகவே மனிதனை நிரந்தரமாக ஆண்டவர் உருவாக்கி எவ்வளவு ஒரு
குஜவன்றை கையிலே கொடுக்கப்பட்ட களிமண்ணாக அவர் மிக அழகாக செயல்படுத்தி இருக்கிறார். Look how God has beautifully created us, just like a clay in his hands. He has beautifully formed and created us. அவை முகத்தினுடைய சிரிப்பு, அதற்கு முகத்திலே கோபத்தினுடைய உணர்ச்சியை காட்டுவதற்கு இப்படியாக ஒவ்வொரு சதைகளுடைய தசைகளுடைய செயல்பாடுகள் எல்லாம் காணப்படுகிறதை பார்க்கிறோம். So the beautiful smile on our face, or the things that we show when we are angry, or our cheek and our bones, everything God has created beautifully. பாருங்க, எங்களுக்கு வயசு போனோடனே எல்லாம் கீழே இறங்குது. எங்களுடைய தசைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு கீழே இறங்குது, சொக்கு கீழே இறங்குது, நாடி கீழே இறங்குது. இதெல்லாம் எங்களுடைய வயது போக போக எங்களுடைய நரம்புகளுடைய செயல்பாடுகள் குறையும் பொழுது இதை பெர்ஸ்பாசி என்று சொல்லுவார்கள். இந்த தசைகளுடைய வலுவிழந்து போய் இதன் காரணமாக எங்களுக்கு தசைகள் தொங்குகிறது. So when we age, when we get older, our skin also gets aged, and we also see the side effects of it. And there we also see that the muscles are, when we get old, it is also getting old and getting aged. சிலருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு சில பகுதிகள் வேலை செய்யாமலே காணப்படும். But in some people's life, we can also see that some parts of their body, they don't even work anymore. இவை யாவும் இந்த மூளையிலே இருக்கிற பகுதிகள், அதனுடைய செயல்பாடுகள், இந்த கண்ணின் இமைகள், அதுக்கு மேலே இருக்கிற வாய் பக்க பகுதி அல்லது ஒரு பக்க கண்ண பகுதி, இந்த மற்ற கண்ண பகுதி, இதனுடைய செயல்பாடுகள், இது இப்படியாக அதனுடைய செயல்பாடுகள் மூளையிலே பாதிக்கப்படும் பொழுது இதை சொல்லுவார்கள் அப்ப மோட்டோ நைட்ரான் என்று சொல்லுவார்கள். இவை பாதிக்கப்படும் பொழுது எங்களுக்கு அதிலே அநேக வயது வந்த காரியங்களை நாங்கள் அதிலே உணர்கிறோம். They call it upper motor neutron, and then we see that everything will happen in, it's like it's operating it. அவை தேவனுடைய பிள்ளைகள், தேவ காரியங்களை அறிந்தவர்கள் எப்படியாவது இந்த காரியங்களை சரியான முறையிலே செயல்படுத்துவதற்கு நாங்கள் ஆண்டவரை முன்னே வைத்து நாங்கள் செயல்பட வேண்டும். So we as people of God, we should know how these things work and put God first and know and just know all these things. அவை மனிதனுடைய வாழ்க்கையிலே டிப்ரெஷன் என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் என்று நான் நினைக்க கூடாது. So we should not think that depression is just a thing in a man's life. கிட்டத்தட்ட 80% மக்களுக்கு டிப்ரெஷன். 80% of people have depression. அதை விட பாஸ்டர்ஸ்க்கு தான் அதிக டிப்ரெஷன். More than that, pastors have more depression. ஏன்னா அவர்களுக்கு தான் அதிகமான அழுத்தம். Because they have more pressure in their lives. அவை பாஸ்டர்ஸ் மிகவும் ஞானமாகவும் கவனமாகவும் தேவ பயத்தோடும் தேவ பக்தியோடும் செயல்படும் பொழுது தேவ அன்பு அவர்களுக்குள்ளே ஊற்றப்படும். So the pastors, you should also handle with the wisdom of God and with God, so that God's love can be poured out in your lives. அவை தேவ பிள்ளைகள் நாங்கள் ஒன்றாக இணைந்து எங்களுக்குள்ளே இருக்கிற மனப்பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்பதற்குரிய வழிகளை நாங்கள் ஆராய வேண்டும். So God's people, we should come together and know how to solve all these problems that are in our souls. நாங்கள் மற்றவர்களோடு எங்கள் மனம் திறந்து பேசுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். So we should learn to open our hearts and speak to people. எங்களுடைய பிரச்சனையை மற்றவர்களிடத்திலே சொல்லி அதற்குரிய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். So we should also tell our problems to other people and also get advice from them. நாம் தெரிந்தவற்றை மற்றவர்களுக்கு ஆலோசனையாக சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். And the things that we know, we should tell it to people as an advice and also encourage them in that. எந்த காரணத்தை கொண்டு மற்றவர்களை நாங்கள் ஒரு தாழ்வாக நினைக்க கூடாது. We should never think lowly about anyone in our lives. For no. போல நாம் எந்த இடத்துல நான் தான் பெரியவன், எனக்கு கீழே தான் எல்லாம் செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறது மகா தவறு. And it is very wrong if we think that I am the greatest and everything should be below me. உங்களுடைய மூளை மறந்துட்டா நான் நினைச்சதான் செய்வேன் என்று சொன்னா நீங்க அவுட் தெரியுமா? Do you know that if your brain just doesn't work anymore, you're out? அதே போல ஆண்டவர் உங்களை தனக்கென தெரிந்திருக்கிறார்.
Just like that, God has chosen you to be His. தேவன் சொன்னதை இந்த மூளை இன்று வரையும் செய்து கொண்டிருக்கிறது. Everything that God says, this brain is doing until now. ஆகவே ஆண்டவருடைய கட்டளைகளை நாங்கள் செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். So we should be people that does the will of God. ஆகவேதான் நாங்கள் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் வசனத்தையும் கற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து வேதத்தின்படி நாம் நடக்க வேண்டும். That is why we should walk according to the word of God and know His commandments and God's law and live like that. ஆகவே அன்பு எங்களுக்குள்ளே வெளிப்பட வேண்டும். So love should be revealed through us. அன்பில்லாதவன் தேவனை உடையவன் அல்ல. Everyone that doesn't know love is not from God. ஆகவே இயேசு என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். So every person that says Jesus is in me should show the love outside of him. ஆகவே அநேக மக்கள் நாங்கள் இன்றைக்கு அன்பில்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். So many people of us, we are affected with not showing love. இன்றைக்கு எங்களுடைய சபைகளிலே நாங்கள் அன்பை கொடுப்பதற்கு தவறுகிறோம். Nowadays we are failing in our churches to give love to people. சர்ச்சிலே ஆண்டவர் எங்களை வேலைக்காரனாய் வைத்திருக்கிறாரே தவிர அதிகாரியா வைக்கல. In church, God has put us as servants and not as ministers. ஆனா நாங்க அதிகாரம் உள்ளவர்களாக மாறி நாங்கள் மற்றவர்களை சர்வெண்டாக மாற்ற நாங்க முயற்சிக்கிறோம். But what we do is we get into authority and want others to be servants to us. எங்களுடைய தேவனுடைய அன்பை நாங்கள் காட்டும் பொழுது கர்த்தர் எங்களுடைய சபையை கட்டுவார். If we give the love of God, God will build our church. எங்களுடைய சபைக்கு வரவர்களை அறிவிலும் ஞானத்திலும் அன்பிலும் தெளிவிலும் அவர் உற்சாகப்படுத்துவார். God will do his step to encourage people in wisdom and in love and to build the church. நமக்குள்ளே போட்டி பொறாமை இருக்கக்கூடாது. There should be no competition and no jealousy in us. இன்னைக்கு அநேக மக்கள் மத்தியிலே தேவ பிள்ளைகள் மத்தியிலே போட்டியும் பொறாமையும் காணப்படுகிறது. Nowadays we can see that a lot of people's lives, a lot of believers' lives, that it is found with so much jealousy and competition. ஆகவே கர்த்தர் யாருக்கு எதை கொடுக்கிறாரோ அந்த அளவுக்கு அவன் வளர வேண்டியது. So we should know that whatever God gives to you, you should grow in that level. எங்களுடைய வளர்ச்சியிலே ஒரு சாணை நாம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. We can never even increase or decrease the growth that is in us, that God has put in us. அதே போல தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். Just like that, we should do the will of God. அநேக தேவ ஜனங்களுக்கு ஆறுதல் தேவை. A lot of people, they need comfort. அநேக மக்களுக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கின்றன. A lot of people, they have so many problems in their lives. உதாரணமாக என்னுடைய பிரச்சனையை நான் என்னுடைய போதகருக்கு சொல்லுவதற்கு போதகருக்கு கேட்பதற்கு நேரமில்லை என்றால் அந்த போதகர் எனக்கு தேவையில்லை. As an example, I have so many problems and I want to tell it to my pastor, and if he doesn't even have time for that to hear me, I don't need such a pastor. என் ஆடுகளின் சத்தத்தை நான் கேட்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். God is saying that I am hearing the voice of my sheep. அதே போல சபையில் உள்ள மேய்ப்பனும் ஆடுகளின் சத்தத்தை கேட்பவனாய் இருக்க வேண்டும். Just like that, the pastor, the shepherd of the church, should be also ready to hear the voice of the sheep. ஆகவே எல்லா மனநிலை பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் அவர்களை சுகத்துக்கு கொண்டு வரும்படியாக முயற்சி ஏற்படுத்த வேண்டும். So we should take our step for people to be healed completely. ஆகவே எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் எங்களுடைய அன்பே. So the problem of everything that is happening is just our love. அது சரியான முறையிலே செயல்படுமா இருந்தால் பிரச்சனை எல்லாம் சால்வ். If you're giving it in the right way, all the problems will be solved. ஆகவே இந்த நல்ல நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. So may God bless you in this day. இந்த வேளையிலே ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்குமா இருந்தால் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். So if you have any questions, feel free to ask your questions here.